வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை உடனடியாக மீட்டு தமிழகம் அழைத்து வருவதிலும் சிக்கல் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுர் சியாபேசி போன்ற பகுதிகளில் வெள்ளத்தின் வேகம் அதிகமாக இருப்பதால் தமிழர்களை மீட்பதில் சிக்கல் என்ற தகவலானது வெளியாகியுள்ளது. இணைப்பு சாலைகளும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதால் மீட்பு நடவடிக்கைகள் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஹெலிகாப்டரும் தரையிறங்க முடியாமல் தவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக். தற்போதைய உள்ள சூழ்நிலையில அங்கு சாலை போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளும் முற்றிலுமா தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்காக இந்த உணவு, குடிநீர், மருத்துவம் போன்ற வசதிகளை செய்வதற்கு அந்த அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க? வணக்கம். அரசு பொதுவாக இந்த இயற்கை பேரிலிருந்து உடனடியாக பொதுமக்களை மீட்க தேவையான அனைத்து உபகரணங்களோடு காத்திருந்தாலும் கூட அந்த இடத்தை நெருங்க முடியாமல் சேரும் சகதியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்பாராத விதமாக ஏரியில் பனி சூழ்ந்திருக்கக்கூடிய ஏரியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக ஏரி வெடித்து சிதறி அங்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே வெள்ளக்காடாக வெறும் வெள்ளம் மட்டுமல்ல, முழுமையாக சேரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சேரோடு சேர்ந்து அனைத்து இடங்களுமே தற்போது புதைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், எத்தனை பேர் மீட்க முடியவில்லை, எத்தனை பேர் வந்தவர்கள் இப்ப தற்போது எங்க இருக்கிறார்கள் என்ற முழுமையான விவரங்கள் கிடைப்பதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் கூட ஆகலாம். அந்த அளவிற்கு ஒரு காலதாமதம் ஆகக்கூடிய சூழல் தான் தற்போது அங்க இருக்கிறது. அது மட்டுமல்ல, அனைத்து இடங்களிலுமே மின்சாரம் தற்போது துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தொலைத்தொடர்பு சேவையும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதன் மட்டுமல்ல, முழுக்க நேபாளம், அதாவது மழை அதிகமாக உள்ள ஒரு நாடுகளில் ஒன்று, இயற்கை வளம் மிகுந்த ஒரு நாடுகளில் ஒன்று. அங்கு சுற்றுலா பயணிகள் எப்போதும் போல் அதிகமாக வருவார்கள். சுற்றுலா பயணிகள் மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு செல்வது வழக்கம். அங்கு இருக்கக்கூடிய அந்த மலையில் சிவனை வழிபடுவது வழக்கம். அதன் அடிப்படையிலே இந்த வருடமும் இதே மாதம் சென்றிருக்கக்கூடிய அந்த பக்தர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்த 57 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய பெரும் டிராவலர்ஸ் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே 57 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் டிராவலர்ஸ் இல்லாமல் நேரடியாக சென்றிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அவர்களுக்கு என்ன ஆனது என்பது பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு மாநிலமும் அந்த மத்திய அரசு கேட்கிறது. மத்திய அரசு தொடர்ச்சியாக நேபாள அரசோடு பேசி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தற்போது பிரதமர் மோடி நேபாள அரசனுடைய பிரதமரோடு தொடர்ச்சியாக தொலைபேசி வாயிலாக பேசிக் கொண்டிருக்கிறார். தங்களுக்கு எந்த அளவுக்கு உதவ வேண்டும் என்று உடனடியாக சொல்லுங்கள், நாங்கள் உடனடியாக அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும். இன்னொரு பக்கம் மீட்பு படையும் இந்தியா சார்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அனுப்பினால் கூட நேபாளத்தை காக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு இருக்கிறது. எனவே இந்தியா சார்பிலும் கிட்டத்தட்ட இதுவரை மற்றும் ஒரு 20க்கும் மேற்பட்ட கம்பெனி ராணுவம் அங்கு மீட்பு பணிக்காக சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் தற்போது கூடுதலாக நாம் நிவாரணப் பொருட்களும் மற்றும் ராணுவ உதவியும் வழங்க தயாராக இருக்கிறோம். அதே போல அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களை பத்திரமாக மீட்டு வர வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணிகள் இந்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து தற்போது ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென்று ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக, வெள்ளப்பெருக்கு என்றால் அதாவது நீர் ஒவ்வொரு மட்டமாக ஒவ்வொரு அடியாக உயரும். ஆனால் இது ஏரி வெடித்து சிதறியது போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படையில் நிலநடுக்கம் ஏற்பட்டதுதான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. நீர்நிலை பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்க காரணமாக தான் நீர் இந்த அளவுக்கு வேகமாக வந்திருக்கிறது. இதன் அடிப்படையிலே தற்போது எத்தனை பேர் காயப்பட்டிருக்கார்கள், எத்தனை பேர் இதிலிருந்து மீள முடியாமல் இருக்கார்கள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் மத்திய அரசினுடைய விரிவான புள்ளி விவரங்கள் தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.